The last topic in first chapter is primary and subordinate legislation. This is primary legislation, subordinate legislation. Primary abdina mudanmayana first level. But the first level is always about the parliament or the state legislatures. But primary legislation is all about the enactments or whatever acts passed by the parliament or state legislature. Appo the secondary or subordinate legislation edha solranga abdina day to day challenges, daily challenges, how to overcome. Sometimes என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ட் வந்துடுச்சு அப்படின்னா சார் திஸ் ஹவு டு டூ சார், ஹவு டு எனாக்ட் திஸ், ஹவு டு ஃபாலோ திஸ் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த செகண்டரி லெஜிஸ்லேஷன்ஸ் ஆர் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ஸ். ஒரு பெரிய ஆக்ட் வந்துருச்சு, பட் அந்த ஆக்டில் இருக்க விஷயங்களை ஹவு டு இம்ப்ளிமெண்ட் வில் கோ வித் தி செகண்டரி ஆர் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ஸ். இது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கொண்டு வருவாங்க. The executives கொண்டு வரதுனாலே என்னமோ என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கே there are different authorities to do so. அதில் தான் ஆர்டிகல் 312 சொல்கிறாங்க. அந்த 312 என்ன சொல்கிறாங்கன்னா ராஜ்யசபா if they feel like a resolution has to be passedங்க 2/3 மெஜாரிட்டியில், எதுக்கு நிறைய இந்தியன் சர்வீசஸ் வேணும். அதனால தான் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் லீகல் சர்வீஸ்னு நிறைய சர்வீசஸ் இருக்குது டு என்ஷூர் தட் த எக்ஸிக்யூஷன்ஸ் ஹேப்பன். அன்றாடம் மக்களுக்கு தேவையான சேவைகள்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா இல்லையா, அதுக்கு தான் இந்த இந்தியன் சர்வீசஸ்னு சொல்லுவாங்க. That were made Indian administrative service, police service, legal service, இதெல்லாம் வந்து இவங்க நினச்சாங்கன்னா they can create one or more services. யார் ராஜ்யசபா நினச்சதுன்னா கூட 2/3 மெஜாரிட்டியில் they can create all these services. எதுக்கு இந்த சட்டம் இருக்குது, பட் how to implement it, எப்படி அன்றாட மக்களுக்கு புரிய வைக்கிறது, எப்படி மக்களுக்கு we can take the legislation, take the helps to the people அப்படின்றப்ப தான் இந்த subordinate legislation or secondary legislation வருது. அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன் த குவாலியர் ராயன் மில்ஸ் மேனுஃபேக்சரிங் விங் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் அதர்ஸ். இது ஒரு கேஸ், ஆல் இண்டியா ரிப்போர்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the legislatures because of limitation imposed upon by the time factor hardly goes into the matters of detail. Provision is therefore made for delegated legislation to obtain flexibility, elasticity, expedition and opportunity for experimentation. The practice of empowering the executive to make subordinate legislation within a prescribed sphere has evolved out of practical necessity and pragmatic needs of the modern welfare state. சார் நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வரீங்க, நீங்கள் நிறைய விஷயத்தை நினச்சிட்டு தான் யூ ஆர் எனாக்டிங் அன் ஆக்ட், பட் ஆன் தி ப்ராக்டிக்கல் பேசிஸில் பார்க்கும்போது இட் இஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த எவ்ரி ஒன்ஸ் நீட்ஸ் ஆர் எவ்ரி ஒன்ஸ் இன்ஸ்டன்சஸ் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் பிகாஸ் டைம் இல்லை, நம்ம குயிக்கராக கொண்டு வந்துடுறோம். அதனால இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் அ சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் ஸோ தட் அந்த டே டு டே சேலஞ்சஸ், டே டு டே லிமிடேஷன்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் டு ஹேவ் திஸ் பர்டிகுலர் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ஸ்னு இந்த பர்டிகுலர் சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்து சொல்லியிருக்கு. குவாலியர் ராயன் மில்ஸ் மேனுஃபேக்சரிங் வெர்சஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் அதர்ஸ், அந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. ஏன் பிரைமரி லெஜிஸ்லேஷன் மாதிரி சபார்டினேட் லெஜிஸ்லேஷனும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அந்த சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் தான் இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கோ ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். தேவைக்கேற்ப இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா இந்த சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் தான். யார் இதெல்லாம் மேக் பண்ணுவாங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சருக்கு கீழே இருக்கவங்க. அத்தாரிட்டி சபார்டினேட் டு த லெஜிஸ்லேச்சர்ஸ். லெஜிஸ்லேச்சர் இருக்காங்கன்னா அதுக்கு கீழே யார் இருக்காங்களோ தோஸ் பீப்புள் ஹெல்ப் இன் இம்ப்ளிமெண்டிங் தீஸ் திங்ஸ். இட் இஸ் அ லெஜிஸ்லேஷன் தட் விச் ப்ரொவைட்ஸ் from any authority other than the sovereign power and is therefore dependent for its continued existence and validity on some superior or supreme authority. தனியாக ஒரு சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் இருக்க முடியாது. ஒரு பிரைமரி லெஜிஸ்லேஷன் இருந்தால் மட்டும்தான் டு சப்போர்ட் த பிரைமரி லெஜிஸ்லேஷன் a subordinate legislation can exist. தனியாக சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் இருக்காது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இது இருக்க முடியும், இது மட்டும் தனியாக இருக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி enactments provide for the powers for making rules, regulations, bylaws or other statutory instruments which are exercised by the specified subordinate authorities. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா we have Companies Act 2013. இது மட்டும்தான் இருக்கா சார்னா இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு we have companies rules. நிறைய இருக்குது ரூல்ஸ், 1 2 3 4 நிறைய ரூல்ஸ் இருக்குது. எதுக்கு இந்த கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருக்கிற விஷயங்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம செபி பார்த்தோம், செபி ஆக்ட் இருக்குது. பட் இந்த செபி ஆக்ட் கீழே ரெகுலேஷன்ஸ்னு இருக்குது, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஏன் இந்த செபி ஆக்டில் சொன்ன விஷயங்களெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் வேணும். அப்போ இதெல்லாம் என்னங்க சபார்டினேட் லெஜிஸ்லேஷன். இது தனியாக எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஆகாது. தே ஷுட் ஆக்ட் டுகெதர் வித் திஸ் திங். அப்போ இந்த சுப்பீரியர் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
Next, there are instances where pieces of subordinate legislation which tended to be replaced or modified the provisions of the basic law or attempted to lay down new law by themselves had been struck down as ultra vires either because of the transgressing the ambit of the act or the act itself is inconsistent with the provisions of the constitutions of India. நீங்கள் ஆக்டை வச்சு தான் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் கிரியேட் பண்ணும். சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் cannot be in contrary to the primary act. அதுக்கு கான்ட்ரரியாகவும் இருக்க முடியாது. ஆர் த பிரைமரி ஆக்ட் இட் செல்ஃப் cannot be in contravention of constitution. கான்ஸ்டிடியூஷனுக்கு சொன்னதுக்கு எதிர்ப்பாக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி தான் பண்ணியிருந்தாங்கன்னா இட் வில் பி ஸ்ட்ரக் ஆஃப். ஸ்ட்ரக் ஆஃப் அப்படின்னா என்னங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆக்ட் வந்து வாய்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் லோக்கல் கவர்னன்ஸ். இது டீசென்ட்ரலைசேஷனில் கொண்டு வந்த ஒரு கான்செப்ட். அது என்ன டீசென்ட்ரலைசேஷன்? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, முனிசிபாலிட்டிஸ் இருக்காங்க, அப்புறம் லோக்கல் பாடிஸ் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் என்ன, அந்த பவரை பிரித்து கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். அதுதான் டீசென்ட்ரலைசேஷன். பகுமானப்படுத்தி தனித்தனியாக கொடுத்து தீஸ் பீப்புள் ஆர் என்ஷூர் ஃபார் திஸ். அதில் தான் பார்ட் 9 வந்து பஞ்சாயத்து சிஸ்டம் சொல்கிறாங்க, பார்ட் 9A வந்து முனிசிபாலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1950 சொல்லுது. இப்போ இவங்களும் for them also they can create laws, they can create administrative provisions for them, they can create regulations for them. Other regular they will also have the power to change also based on the according needs. Adukku elected people irukanga, they have to pass the resolution to make it happen. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 பேண்டமிக்கில் how frequently guidelines regulations have been required. எவ்வளோ புதுசாக கொண்டு வந்தாங்க. நமக்கு கோவிட் அப்படின்ற ஒரு வார்த்தை விட அப்போ இந்த பேண்டமிக் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்படல. எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக்னு இருந்துச்சு. பேண்டமிக்னா பெரிய லெவலில் எஃபெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த பேண்டமிக்ங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. அப்போ வாட் கைண்ட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஹேஸ் டு பி மேட். அப்போ புதுசாக ஒரு ஆக்ட் எனாக்ட் பண்ணுவோமா, முடிஞ்சிருக்காது. பிகாஸ் பார்லிமெண்ட்டே இப்போ நடக்கல. அப்போ பார்லிமெண்ட்டை நடக்க வச்சோம்னா அங்கே கோவிட் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அந்த இடத்துல இமீடியட்டாக டெம்பரரியாக குயிக்காக பண்ணணும் அப்படின்னா we need a local decentralized body. அப்போ இந்த இடத்துல எல்லாம் இந்த டீசென்ட்ரலைசேஷன் how it helped, இந்த லோக்கலைசேஷன் ஆஃப் கவர்னன்ஸ் எப்படி ஹெல்ப் ஆச்சு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அங்கே கொடுத்துருப்பாங்க. this is what is local governance. இப்போ பிரைமரி லெஜிஸ்லேஷன் அப்படின்னா என்னங்கிறது enactments of parliament, state legislatures. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து தான் செகண்டரி லெஜிஸ்லேஷன் ஆர் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன். அது என்ன ஹெல்ப், அது ஏன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். அண்ட் வாட் அபவுட் தி லோக்கல் கவர்னன்ஸ் அப்படின்றதும் இந்த பர்டிகுலர் யூனிட்ல we saw.